வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்க பேரு? சந்தனக்காலை. சந்தனக்காலை. சரிங்க. இது எந்த ஊருங்க? வெள்ளிமலை. வெள்ளிமலை. என்ன தாலுக்கா அது? தாலுகா வந்து மேலூர் தாலுகா. மேலூர் தாலுகா, மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். இந்த வருஷம் நீங்க வந்து நம்ம காவேரி விதை நிறுவனத்துல ரோஷன் அப்படிங்கிற ரகம் போட்டிருக்கீங்க. ஆமா, போட்டிருக்கான். இது எப்படி இருக்கு? மொத்தமா எவ்வளவு லேண்ட் போட்டிருக்கீங்க? இது மொத்தமா 75 சென்ட் போட்டிருக்கான். 70 சென்ட் போட்டிருக்கீங்க. சரிங்களா. இது வரைக்கும் எத்தனை பறிப்பு பறிச்சிருக்கீங்க? இது வரை ஒரு 4 பறி வச்சிருக்கேன். 4 பறிப்பு பறிச்சிருக்கீங்க. சரிங்க. மத்த ரகமும் நீங்க போட்டிருப்பீங்க, 10 வருஷம் போட்டுருக்கீங்க. ஆமா. அதுக்கும் இதுக்கும் இந்த ரகத்துக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு இருக்கிற வித்தியாசம் இது கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியா போகுது. விலை ரேட் நல்லா போகுது. ரேட் அதிகமா போகுது. இந்த ரகத்துல காய் பிடிப்பு எப்படி இருக்குங்க? காய் கப்ப பிடிப்பு கொஞ்சம் நெருக்கிய வரவு நிறைய பிடிப்பு வருதா? பிடிப்பு வருது. மேல பூ எடுக்கிறது நல்லா வந்துட்டு இருக்கு. நோய் தாக்குதல் எப்படி இருக்கு? நோய் தாக்குதல் வந்து ஓரளவு பரவாயில்ல. வைரஸ் அதிகமா தாங்கி வருது. மத்த செடிக்கு ரகத்தோட தாங்கி வருது. மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்கல்ல? ஆமா. எப்படி என்ன சொல்றாங்க? மார்க்கெட்ல அந்த காய் நல்லா விரும்பி இருக்காங்க. சரி, இன்னைக்கு போட்டு வந்தீங்கல்ல? ஆமா, இன்னைக்கு போட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு? நம்ம இன்னைக்கு ரேட் 30 ரூபா போச்சு. 30 ரூபா போச்சு. மத்த ரகங்கள் எவ்வளவு போச்சு? மத்த ரகம் 20 ரூபா 25 ரூபா தான் போச்சு. ஏன் 30 ரூபா போகுது இந்த ரகம்? 30 ரூபா காய் கொஞ்சம் சைனிங்கா இருக்கு. காய் வந்து ஷைனிங்கா இருக்கா? ஷைனிங்கா இருக்கு. ஓகே, காய் நல்லா இருக்கு. முள்ளு எப்படி இருக்கு? முள்ளு நல்லா தெளிவா இருக்கு. கலர் நல்லா இருக்கு. பச்சையா இருக்கு. அதனால தான் 30 ரூபா கொடுத்து எடுக்கிறேன். 5 ரூபா சேர்த்து கிலோ. சரிங்க. இப்ப நீங்க மொத்தமா 75 சென்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. சோ இது வரைக்கும் எத்தனை மகசூல் எடுத்திருக்கீங்க? 3 மகசூல் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. சோ பறிப்புக்கு எவ்வளவு வருது உங்களுக்கு? ஒரு பைப்புக்கு ஒரு 100 கிலோ 125 கிலோ வரும். 100 கிலோ 125 கிலோ வருது. நீங்க டெய்லியும் பறிக்கிறீங்களா எப்படி? நான் டெய்லி ஒவ்வொரு வயலா பறிச்சு வரோம். ஒரு வயலா பறிச்சு வருவீங்க. சோ மொத்த பறிக்கும் போது 150 175 கிலோ வருமா? எப்படி எவ்வளவு வரும்? 150 கிலோ வரும். 150 கிலோ வரும். சரிங்க. இது முன்னாடி ரகம் போட்டீங்களா? அதெல்லாம் எவ்வளவு வரும்? அதெல்லாம் விட்டா ஒரு 100 கிலோ 120 கிலோ வரும். 100 கிலோ வரும். பட் இது வந்து அதாவது மகசூல் அதிகமா இருக்குது. ஆமா. மார்க்கெட்டுக்கு ரேட் நல்லா போகுது. சரிங்க. சரி, இந்த ரகத்தை ரோஷன் ரகத்தை வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு பரிந்துரை பண்ணுவீங்களா? எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சத சொல்லிட்டு இருக்கீங்களா? சோ இந்த ரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இதான் முதல் டைம் போட்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இத ரோஷன் ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப ரோஷன் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிக்கிச்சு. சரி, இந்த ரகத்தை நீங்க மத்த விவசாயிகளுக்கு நீங்க வந்து பரிந்துரை பண்ணுவீங்களா? எல்லாரும் தெரிஞ்சத சொல்லுவீங்க. நல்லா ரகம் இருக்கு, போடுங்க. சரிங்க. சோ இன்னமும் நீங்க நிறைய மகசூல் எடுக்கணும்னு சொல்லிட்டு காவேரி விதை நிறுவனம் 5 பேர் கேட்டிருக்கேன். அப்படியே வாடி கேட்டிருக்கீங்க? கம்பெனில வாங்குறேன். நான் போட்டுருக்கேன். சரி, போட்டுருங்க. சந்தோஷம். அதுலயும் நல்ல மகசூல் எடுங்க. நல்லா பராமரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய மகசூல் எடுக்கணும். காவேரி விதை சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மத்த விவசாயிகளுக்கும் பரிந்துரை பண்ணுங்க. விவசாயிகள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா காவேரி விதை நிறுவனத்தோட பாகல், புதிய ரக பாகல் ரோஷன் அப்படிங்கிற பாகலை வந்து நீங்களும் வாங்கி உபயோகப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.